அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மாடி தோட்டங்களில் நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு சில அல்லது அனைத்து பயிர்களையும் நுனியை கிள்றது அப்படிங்கிற ஒரு காரியம் பண்ணணும். தேவையில்லாத கிளைகளை எடுக்கிறது 2. 3வது ஒரு காற்றோட்டத்தை உருவாக்குறது மரங்களுக்கு இடையில். இது முக்கியங்க, இந்த காலத்தில் முக்கியம். ஏன் இதை சொல்கிறேன்னா, பொதுவாக மரங்களுக்கு உள்ளே மைக்ரோ கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நுட்பமான ஒரு தட்பவெட்ப சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அது பூச்சிகள் அதிகம் வரவும், முக்கியமாக தண்டு துளைப்பான் மாதிரியான பூச்சி மரங்களில் ஓட்டை போட்டு அந்த மரத்தை சாகடிக்கிற மாதிரியான பூச்சிகள் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. எலுமிச்சை மரத்தில் அல்லது கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிளை மட்டும் காயும், இந்த இடம் மட்டும் காஞ்சது நிற்கும். அல்லது மாமரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி மட்டும் காஞ்சிருக்கும். அல்லது மொத்த மாமரத்தோட இலையும் அப்படியே தொங்கி அப்படியே செத்து போயிடும். பார்த்துருக்கீங்களா? அதான் தண்டு துளைப்பான். ஓட்டை தண்டில் ஒரு பூச்சி முட்டை போட்டு அது பொறிஞ்சு புழுவாக உள்ளே போய் நடு தண்டில் தண்ணி போகிற பாதையெல்லாம் வெட்டி விட்டதுனால தண்ணி மேலே போகாது. அப்போ பயிர் இறந்து போயிடும். இதுதான் இதுக்கு காரணம். என்ன இது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மரத்தில் ஒரு குளுமை இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பயிரில் இப்போ மிளகாய் வச்சுருக்கீங்கன்னா, தொட்டியிலேருந்து மிளகாய் இந்த இடத்துல கிளைகள் பிரியுது அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் பிச்சு விட்றணும். இந்த கிளையெல்லாம் முத்தின கிளையெல்லாம் பிச்சிடணும். மேலே இருக்கக்கூடிய தெளிவான இளம் இது மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி தான் தக்காளியில் தேவையில்லாத அடி கிளையை கிள்ளிடணும். ஒரு கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம், அடியிலேருந்து போகக்கூடிய தேவையில்லாததை வெட்டிடணும். ஒரு பூப்பயிர் வச்சுருக்கோம், அந்த பூப்பயிரில் பொய் கிளைகள்னு வரும், பூவே வராத ரொம்ப வலிமையான ரொம்ப அழகான கிளை இருக்கும், அதெல்லாம் வெட்டி விட்டுணும். தேவையில்லாதெல்லாம் வெட்டி, இப்போ நீங்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் எப்படின்னா, இங்கேருந்து அப்படி பார்க்குறேன் அப்படின்னா அந்த பக்கம் தெரியணும். அது மாதிரி தெளிவாக இருக்கிற மாதிரி, கிளைகள் தெளிவாக இருக்கிற மாதிரியும் ஒரு அமைப்பு இருக்கணும். ஓகேங்களா? இதை தான் நான் சொல்ல வரேன். மாமரமாக இருந்தாலும் சரி, எந்த மரங்களாக இருந்தாலும் தேவையில்லாத காய்ந்த கிளைகளெல்லாம் வெட்டி எடுத்தணும். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, கொடி வகை பயிரில் நுனியை கிள்ளி விடணும். நுனியை ஃபுல்லாக வெட்டி விட்டுறணும். வெட்டினீங்கன்னா புது கிளை வரும். அதே மாதிரி ரோஜா மாதிரியான பழ வகை பூ பயிர்கள் எல்லாத்துலேயுமே நுனியை கிள்ளிடணும். அதே மாதிரி கத்திரிக்காய், தக்காளி இது மாதிரி பயிர்கள்லையும் நுனியை கிள்ளணும். நம்ம என்ன வச்சுருக்கோமோ நுனியை கிள்றங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். எப்போ கிள்ளணும்? சாயந்தரமாக கிள்ளணும். கிள்ளிட்டு என்ன பண்ணணும்? அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை தெளிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கடலை புண்ணாக்கு கரைசல், பழக்கரைசல், மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஒன்றுமே இல்லைன்னா புளிச்ச மோர் 1 லிட்டருக்கு 100 மில்லி அப்படி கலந்து மேலே தெளிச்சிடணும். பிச்சு விட்டதுனால ஒரு சின்ன ஷாக் இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்குறப்ப அது இயல்பாக வளரும், அதிகமாக வளரும். பிச்சு விட்டதுக்கப்புறம் தரையில் நல்ல சத்துக்கள், முக்கியமாக சாணம், சாம்பல், கடலை புண்ணாக்கு கரைசல், ஹியூமிக் பவுடர், வேம் பவுடர், புண்ணாக்கு தூள் இதெல்லாம் போடுறது இந்த காலத்தில் பண்ணலாம். ஒரு சில பேர் வாய்ப்பு இருந்தால் முட்டை ஓடை அரைச்சி நம்ம பவுடர் வச்சுருப்போம், அந்த முட்டை ஓடு போடலாம். இதெல்லாம் இந்த காலத்தில் பண்ண வேண்டிய முக்கியமான காரியங்கள். எலுமிச்சை மரம் இருக்குது அப்படின்னா, தரையோடு படுத்துருக்கு அப்படின்னா, தரையிலேருந்து ஒரு 1.5 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய கிளையை அந்த கிளையோட அடியோடு வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நுனியில் இருக்கு இல்லைங்களா, பாதி தூரத்தில் வெட்டி விட்டுறணும். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மரம் தரையை விட்டு ஒரு 1.5 அடி உயரத்தில் இருக்கணும், தரையோடு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மழை பெஞ்சால் மண்ணில் மழைத்துளி பட்டு அப்படி மண் தெரிக்குது பார்த்தீங்களா, தெரிச்சது போய் ஒரு மண்ணில் ஒரு செடியில் கிளையில் படுதுன்னா அங்கே தான் அழுகல் ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்கிறீங்கள, என் பயிர் அப்படியே வேர்க்கரையான் செத்து போச்சு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கு காரணம் தரையோடு இருக்கிறது தான். அதை வெட்டி எடுத்துடணும். இது இந்த காலத்தில் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப சத்துக்கள் வைக்கணும். மீண்டும் சந்திப்போம்.